சரி, பார்வதி அம்மா பேசுகிற தாய்ஞ்சா நாடு. எல்லா இடமும் ஒன்று விடாமல் கவர்மெண்ட் வேலைக்கிறோம் இடத்த பூரா குறிச்சி அடிச்சிட்டான். குறிச்சி போட்டுட்டான், பட்டா போட்டான், பவரை போட்டு தள்ளிட்டான். விவசாயம் விளையும் பூமி இடத்துல கடைகள் பெரிய டாக்டராக கட்டியிருப்பான். அதுக்கு எப்படி அப்ரூவல் போட்டிருக்கான்னு அப்படியே ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வச்சு எல்லாமே தூக்குவார். எல்லா பரு ஐட்டத்தை கூட தூக்கிடுவார். சிட்டி கிராமத்தில் இருக்கிறவன் ஆணு பெண்ணு குடும்பம் பரு ஐட்டமாக கிடக்கும். எப்படி தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாட்டில் சொல்லணும் இந்த புயல்களுக்கு. அடுத்து ஒவ்வொரு நாட்டுகள்லையும் இவனாக சொல்லிடுவான். தமிழ்நாட்டுக்காரன் சொல்லிடுவான் பரு ஐட்டம்னா இது ஒரு சிட்டியில் பெரிய கோடீஸ்வரன்மா கோடிக்கணக்காக வச்சுருக்கவன பிடிப்பாங்க, கிராமத்தில் கோடிக்கணக்காக வச்சுருக்கவன பிடிப்பாங்க. அது இப்படி அரசியல்வாதி கொடி தூக்கி உட்காந்து பெரிய வீடுகள் டேரக்டராக கட்டியிருப்பான். அது எப்படி அப்ரூவல் வாங்கினா, எப்படி போட்ட, எப்படி விவசாய இடத்துக்கு எப்படி கிராமாதிகாரி தலையாரி எப்படி போட்டால் அந்த அப்ரூவல் போட்ட கணக்கில் பிடிக்கல கிராமாதிகாரிலேருந்து தலையாரிலேருந்து உள்ளே போய்கிட்டே இருப்பான். புரியுதா? அதுக்கு தான் கேட்கார், அதுக்கு தான் கணக்கு கொடுக்கார். நீதிமன்றம் கோர்ட்டில் கல்யாணம் முடிச்சு பதிஞ்சிருக்கியா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் செல்லாது, நீ எழுதி வச்சிருக்கிறது செல்லாது. புரியுதா? கோர்ட்ஸில் பதிஞ்சிருக்கியா, கல்யாணம் முடிச்சதை பதிஞ்சிருக்கியா, டைவர்ஸு போய் கேட்க. அப்போ எதுக்கு டைவர்ஸ் கேட்க? அண்டா இல்லை ஆணு பெண்ணும் ஒவ்வொரு குடும்பத்தார் போய் டைவர்ஸ் கேட்க. அப்போ என்ன காரணம்? வெளியில் நீயா ஆடுன, நீயா பாடுங்க, இப்போ உள்ளே பதிஞ்சிருக்கியா பதிலான்னு கேட்காரு. பதிலியா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணி உள்ளே தூக்கு அப்படிம்பாரு. புரியுதா? 2ஆம் நம்பர் உள்ளே மாட்டுவான். விவசாயம் பண்ணி சாப்பிடுறவன், மாடு கண்ணு ஆடு மாலை வளர்க்குறவன் தப்பிச்சு ஓடி போடுவான். 2ஆம் நம்பர் பார்க்குற முறை உள்ள மாட்டிடுவான். முக்கால் சத்தியம். அதுதான் கல்யாணம் உள்ள நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கியா, என்ன செய்த ஏது செய்த அதையும் சேர்த்தான் பதிவு பண்ணுவாங்க. எல்லாம் பதிவு பண்ணியிருக்கியா? இல்லை, எல்லாமே நீதிமன்றம் கோர்ட்டில் இருந்து எல்லாமே பதியலை. அதுதான் இந்த கேள்வி முற்றுப்புள்ளி வைக்காரு. பதியணுமா வேண்டாமா? அது இவனா அரசியல் கொடியை தூக்கி நியமிச்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிஞ்சிக்கோ, அதில் பதிஞ்சிக்கோ, நம்ம ஞாயிற்றுக்கிழமை பத்திரம் போடுவோம், வென்ற கூப்பிடு, எல்லாம் அடிச்சிடுவோம், பிரட்டிடுவோம் அப்படின்னு போட்டுக்கான். ஆனால் ஆடுற வரைக்கும் ஆடிக்கோடா அப்படின்ட்டார். ஆனால் முதுவை மட்டும் நல்லா ஆணும் பெண்ணும் நல்லா வளர்த்து வச்சுக்கோங்கடா, நல்லா உயிர் பொழிய திங்க கறியை வளர்த்து வச்சுக்கோட்டார். அந்த சதுரங்கத்தை கீழே அடித்து இறக்குவார். முக்கால் சத்தியம் போட்டார்னா நீதி அரசர். முக்கால் சத்தியம் கெட்டட பில்டிங்கி ஆதார கார்டில் எல்லாம் செக் பண்ணல அடி வாங்கி தீருவான். 2 பேர் 3 பேருக்கு 3 காலில் கிடக்கும் ஆணும் பெண்ணும். டார்டாராக கட்டி போட்டிருப்பான். 5 பேர் கிடப்பான், அது டார்டாராக கட்டி போட்டிருப்பான். அரசியல்வாதி 100 வீடு 100 ஸ்பின்னிங் மில்லு தொழிற்சாலையை வாங்கி கட்டி போட்டு ஆட்டுதான். இந்த பேப்பருக்கு பிடிச்சி திருக்கி விட்டுருவார். முக்கால் சத்தியம் போட்டார்றா கணக்கு. முக்கால் சத்தியம்.